கைஸ், வெல்கம் டு ஹெச்பி பாரு. எங்கள் வீட்டில் 2 தக்காளி தான் இருக்குது. கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் ரைஸ் நான் ஒரு அருமையான தக்காளி சாதம் செய்யலாம். இதை பண்ணுவோம் அப்படின்ட்டு அகைன் நைட்டு 12 மணி ஆகிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சமாக சாப்பிடணும் போல இருக்குன்ட்டு இதை நான் பண்ணுறேன். நான் எடுத்த இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். 2 தக்காளி, 4 பூண்டு, அப்படியே அதை நசுக்கி போட்டுறேன். பச்சை மிளகா 1, கருவேப்பிலை கொஞ்சம். இவ்வளோ தான் இந்த ரெசிபி தேவை. அதுக்கப்புறமா கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் ரைஸு, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தால் ஓகே, இல்லை சில்லி பொடினா கம்மியாக போட்டுக்கலாம், காஷ்மீரினா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், கொரியண்டர் பவுடர். இவ்வளோ தான் டக்குன்னு ஒரு குயிக் ரெசிபி. ஒரு தக்காளி சாதம். தக்காளி ரஃப்லி சாப்பிடு, அதே தான் பூண்டு, ஜென்ரல் தாளிப்பு, நல்லெண்ணெயில் பண்ண போகிறேன். ஓகே, வருதா? வெரி குட். ஸோ இப்போ தாராளமாக உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் போடுங்க. ஜென்ரல் தாளிப்பு தான். கடுகு, ஜீரகம் லைட்டாக தான் போடுவேன். சோம்பு வேணால் போட்டுக்கோங்க, அது ப்ரிஃபரன்ஸ் ஒவ்வொருத்தங்களுக்கு ஏற்ற மாதிரி. நான் இது போடுவேன். உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுப்பேன். மிளகு கூட கொஞ்சம் போட்டுப்பேன். ஓகேங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த சவுண்டு வரணும் எனக்கு. ஓகே, அடுத்தது பச்சை மிளகா, அதுக்கப்புறமா பூண்டை அப்படியே கையிலே நசுக்கி கிளிக் பண்ணி அப்படியே தோலோடு தான் போடுறேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. ஒரு குயிக்காக பண்ணுற ரெசிபி தானே, அவ்வளோதான். லைட்டாக கிள்ளிட்டு போட்டுற வேண்டியதான். நல்லா இதாகட்டும், வதக்கிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு எண்ணெயில் எல்லாம் வதங்கிடுச்சுன்னா பூண்டு கூட ஆப்ஷனல் தான், வேணும்னா போடலாம், இல்லாட்டி போட வேணாம். ஸோ அப்படியே இப்போ தக்காளியாக உள்ளே சேர்க்க வேண்டியதான். அவ்வளோதான். எனக்கு ரஸ்லி சாப்பிடு, எதுவும் பிளான்லாம் பண்ணக்கூடாது. ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் ஆயிலில் இதாகட்டும். இது தக்காளி அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு இதாகாது, ஏன்னா பெருசாக தானே சாப் பண்ணியிருக்கோம். இருங்க, அப்படியே கையோட உப்பு போட்டுடலாம். ஸோ இப்போ நான் 1 ஸ்பூன் உப்பு தான் போடுறேன். நான் ஒருத்தன் தான் சாப்பிட போகிறேன். ஏன்னா டக்குன்னு வதங்கணுன்ட்டு அது வதங்கட்டும். நான் மஞ்சள் பொடி போட்டுப்பேன், கொரியாண்டர் பொடி, மல்லித்தூள், இல்லை சில்லி பொடி. இதுதான் கொஞ்சம் பார்த்து போடணும். காரம் உங்களுக்கு ஏற்ப கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. காரம்னா வழக்கம் போல் நான் சொல்கிற டெக்னிக் தான், நெய்யை விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ அப்படியே இதாகட்டும். இதுலேயே அப்படியே போட்டு வதங்க விட்டோம்னா தக்காளியோடு வதங்கட்டும். இது இன்னொரு விதமாகவும் பண்ணலாம். ஒன்று, இந்த தக்காளி அப்படியே அரைச்சி பேஸ்ட்டாக இது பண்ணியும் பண்ணலாம். பட்டு தக்காளி ஃப்ளேவர் பிடிக்குன்னா இந்த மாதிரி பண்ணுறது ஈஸி. என்னென்னா கொஞ்சம் லைட்டாக நசுக்கி விடணும். ஒரு சின்ன ஃபைட்டு தக்காளியோடு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த ஜூஸினஸ் வரும் வெளியில். அது ஒரு மாதிரி தக்காளி ஃப்ளேவரில் நல்லாயிருக்கும். ஆனால் இது ஒரு குயிக்காக பண்ணுறது தான். இது ஒரு பேச்சுலர் ரெசிபி மாதிரி. எதுவும் இல்லை வீட்டிலனா டக்குன்னு இதை பண்ணிட்டு இது பண்ணேன். இப்போ நம்மலாம் என்ன சொல்கிறது, வெறும் தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டு தூங்குகிற ஃபேமிலி கிடையாது. ஸோ அதனால் எனக்கு தான் கொஞ்சம் சொரமாக இருந்தால் பிடிக்கும். அதனால் ஒரு சிம்பிள் ரெசிபி இந்த மாதிரி இது பண்ணிட்டோம்னா டக்குன்னு ரெடி ஆகிரும். இன்னும் கொஞ்சம் வேகணும். வந்துடுச்சுன்னா அப்படியே இதுலேயே ரைஸை போட்டு கலந்துறாங்க தான். ஆக்சுவலி டிஷ்ஷு ஓவர். எல்லாம் உப்பு காரம் கரெக்டாக இருந்தால் முடிஞ்சு போச்சு. குயிக்குன்னு தான் சொன்னேன், ஆனால் சிம்பிள் வச்சு பண்ணுறது நல்லது. அந்த பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் ஆகிட்டு தனித்தனியாக நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இல்லை பொடிசாக கட் பண்ணலாம், ஆனால் ரொம்ப ஸ்வீட்டாக வரும் எனக்கு. அதனால் அது பெருசாக செட் ஆகாது. நான் அப்படியே வச்சு கொஞ்சம் குத்தி விட்டு லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விட்டோன்னா டக்குன்னு ஸ்மாஷ் ஆகிடும். அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். அப்படியே ரைஸை சேர்க்க வேண்டியதான். கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி மத்தியானம் பண்ண ரைஸு அது கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. ஸோ அப்படியே கலந்து விடுங்க. கலந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் தக்காளி சாதம் ரெடி. அவ்வளோதான். சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். ஒரு குயிக் அண்ட் ஈஸியான ஒரு தக்காளி சாதம் ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பேசாமல் மிட் நைட்டு சமையல்ங்கிறது ஒரு சீரியஸாக பண்ணலாம் போல இருக்குது. மிட் நைட்டில் தான் நிறைய ஐடியா ஓடுது. சும்மா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். குட், கரெக்டாக இருக்குது.
உப்பு காரம்லாம் மைல்டாக சட்டெல்லாம் அந்த கார்லிக் ஃப்ளேவரோடு இருக்குது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்கள் எல்லா ஃபீட்பேக்கும் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ கீப் ஆன் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ஹெச்பி பார்வை. பாய் ஃப்ரம் ஹரி பிரசன்னா.